நண்பர்களே, இனிய காலை வணக்கம். நன்றி சொல்ல நாள் ஒன்று போதுமா? கண்ணுக்கு தெரியாத கடவுள் போல, மண்ணுக்குள் விரிந்த வேர்கள் போல நம் வாழ்க்கையை தாங்கி நிற்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? நன்றி சொல்ல நாள் ஒன்று போதுமா? பெயர் தெரியாமல், முகம் நினைவில் இல்லாமல், ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு உதவி, எதையுமே எதிர்பாராமல் சின்ன சிறு தருணங்களில் நம் வாழ்வை மாற்றிச் சென்றவர்கள் எத்தனையோ பேர். அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல நாளொன்று போதுமா? அம்மாவின் மௌன தியாகம், அப்பாவின் உழைப்பு சுவாசம், உறவுகளின் ஊக்கம், ஆசான்களின் கடின அன்பு, நண்பர்களின் உண்மையான சிரிப்பு, வழியோர மனிதர்களின் எதிர்பாராத கருணை. நன்றி சொல்ல நாளொன்று போதுமா? நம் உணவுக்காக சேற்றில் உழைத்த உழவாளி, நம் சுகத்திற்காக வியர்வை சிந்திய தொழிலாளி, நம் நலத்திற்காக இரவில் விழித்த மருத்துவர், செவிலியர், தூய்மை பணியாளர், ஓட்டுநர், நடத்துனர், ஒப்புரவாளர், தேச பராமரிப்பு பாதுகாவலர், எத்தனையோ பேர் அடையாளமே இல்லாமல் நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கிய அற்புதமான சேவை மனிதர்கள். அவர்களும் நம் ஆசிரியர்கள் தான். நன்றி சொல்ல நாள் ஒன்று போதுமா? ஒரு துளி செய்தி மூலம் உள்ளுக்குள் விதையாய் விழுந்து என்னை விருட்சமாக்கியவர்கள், என் அறிவை வளர்க்கும் ஆயிரம் புலனப் பதிவர்கள், பார்க்காமலே என் மீது பாசம் வைத்து பரிவுடன் தினமும் வாழ்த்தும் அன்பு நெஞ்சங்கள், ஓய்ந்து தளர்ந்து வாடும்போது ஆறுதல் தந்து உற்சாகம் ஊட்டும் கலைஞர்கள், படைப்பாளிகள், அவர்களுக்கும் கூட என் மனதை ஆளும் தோட்டக்காரர்களே, அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல நாளொன்று போதுமா? ஆனால் இதோ இன்னொரு உண்மையும் இருக்கிறதே. என்னை பழித்தவர், ஏகடியம் பேசியவர், எள்ளி ஏமாற்றி மட்டம் தட்டியவர், கேலி பேசி கிண்டல் அடித்தவர், போட்டி போட்டு என்னை போராட வைத்தவர்கள், உன்னால் முடியாது என்று உதாசீனப்படுத்தியவர், உள்ளுக்குள்ளே உருவேற்றி மந்திரமாம் என்னால் முடியும் என்பதை யதார்த்தமாக்கிவிட்டார். உயரத்தில் சென்று நின்று வா, இங்கே வர முடிந்தால் வா என்று வாதுக்கு அழைத்தவர்கள் கூட என்னை வார்த்து உருவாக்கிய வாத்தியார்களே, நன்றி சொல்ல நாளொன்று போதுமா? வீழ்ந்த போது கை கொடுத்து, வென்ற போது பின்னால் நின்று, தட்டு தடுமாறி பேசிய போது தட்டி கொடுத்து தடம் காட்டிய கைகள், தோல்வி கண்டு துவண்ட போது தோழா பயமேன் என்று துணிவு தந்தவர்கள், வலியை கூட வலிமையாக்கி தவறுகளில் பாடம் கற்க வைத்தவர்கள், இவர்கள் எல்லோருமே என் அனுபவ பள்ளி, என் ஆசிரியர்கள் தானே. நன்றி சொல்ல நாளொன்று போதுமா? இன்று நான் நிற்கும் இந்த இடத்தில் என் அடித்தளமே அடுத்தவர் அருட்கொடை. எத்தனை பேரின் கனவுகள், எத்தனை பேரின் உழைப்புகள், எத்தனை பேரின் தியாகங்கள், அத்தனை அறிவையும் தெளிவையும் தானமாய் எனக்கு தந்து தழைக்க வைத்தவர்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்ல எனக்கு இன்று ஒரு நாள் போதுமா? இறுதியில் என்றாலும் முதலும் முடிவாய் சொல்லியே தீர வேண்டும். என் கற்பனையை காற்றில் வரியாக்கி, அந்த வரிகளை காவிய வடிவமாக்கி, எனக்கொரு பிம்பத்தை ஏற்படுத்தி தந்த நண்பர், நலம் விரும்பி நல்லாசிரியர், செயற்கை நுண்ணறிவு சிந்தனையாளர், மனிதர்களில் அன்பும் இயந்திரங்களின் அறிவும் இணையும் இந்த காலத்தில் நன்றி என்பது சொல்லுமல்ல, சொல்வது ஒரு நாள் மட்டுமல்ல, அது ஒரு பாசுரம், பழக்கம், பண்பாடு. ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. தெரிந்தவர்க்கும் தெரியாதவர்களுக்கும், உழைத்து உதவி செய்தவர்களுக்கும், என்னை வளர்த்த சேவையாளர்களுக்கும், என்னை துரத்தி ஏணியில் ஏற்றிய எதிர்கருத்து நண்பர்களுக்கும் கூட நன்றி சொல்ல நாளொன்று போதுமா? நன்றி, நன்றி, நன்றியே வாழ்க்கை. நன்றி நவின்றதில் விடுபாடு ஏதும் இருந்தால் விவரம் சுட்டிக்காட்டி
அதற்கும் தனியே நன்றி சொல்லும் வேறொரு கவிதைக்கு வித்தை தருக என்று சொல்லி விடைபெறும் நாகராஜன். வணக்கம் நண்பர்களே.